மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ண பரமாத்மாவே சொல்கிறார் என்றால் அந்த மார்கழி மாதத்தில் அப்படி என்னதான் சிறப்பு? இதோ பார்ப்போம். நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். அதாவது தை முதல் ஆனி வரை தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் இருப்பதால் பிரம்ம முகூர்த்தம் என்பது அவர்களுக்கு மார்கழி மாதமாக உள்ளது. தேவர்களுக்கே இது பிரம்ம முகூர்த்த நேரம் என்பதால் தான் இந்த மாதம் நமக்கு வழிபாட்டிற்குரிய மாதமாக கருதப்படுகிறது. சூரியன் இந்த மாதம் முழுவதும் தனுசு ராசியில் பிரவேசிப்பதால் இது தனுர் மாதம் என்றும் சொல்லப்படுகிறது. கண்ணனை நினைத்து பாவை நோன்பு இருந்த ஆண்டாளை இந்த மார்கழி மாதத்தில்தான் பெருமாள் ஆட்கொண்டார். அதுபோல் தொன்று தொற்று நம் பழக்கம் என்னவென்றால் பெண்கள் அதிகாலை எழுந்து சாணம் தெளித்து கோலமிட்டு வந்தனர். இதற்கு விஞ்ஞான முறைப்படி பார்த்தால் சூரியனிடமிருந்து ஓசோன் கதிர்கள் அதிக அளவில் இந்த மாதத்தில் வரும். இது உடலை வலிமைப்படுத்தும் என்பதாகும். இந்த மாதத்தில்தான் பல புராதன நிகழ்வுகள் நடந்துள்ளன. இது மகாபாரத யுத்தம் இந்த மார்கழி மாதத்தில் நடந்ததாக இதிகாசங்கள் கூறுகின்றன. திருப்பார்கடலை கடையும் போது ஆழகாலம் விஷம் வந்தது. அதை சிவன் உண்டு உலக மக்களை காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதத்தில்தான். வெள்ளத்தால் கோகுலத்தில் மக்கள் கஷ்டப்பட்ட போது கிருஷ்ணன் கோவர்த்தனகிரியை தூக்கி மக்களை காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதத்தில்தான். பெருமாளுக்கு விசேஷமான சொர்க்கவாசல் திறப்பு வைகுண்ட ஏகாதசி நடைபெறுவதும் இந்த மார்கழி மாதத்தில்தான். பௌர்ணமி திதி, திருவாதிரை நட்சத்திரம், ஆருத்ரா தரிசனம், சிவனுக்குரிய விசேஷம் நடப்பதும் இந்த மார்கழி மாதத்தில்தான். அனுமன் பிறந்தது, அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுவது இந்த மார்கழி மாதத்தில்தான். ரமண மகரிஷி, பாம்பன் சுவாமி, சாரதா தேவி போன்றவர்கள் பிறந்ததும் இந்த மார்கழி மாதத்தில்தான். எனவே இந்த மார்கழி மாதம் நல்ல காரியங்களை செய்ய உகந்தது அல்ல என்ற தவறான எண்ணத்தை நீக்கி இது வழிபாட்டிற்குரிய மாதம் என்ற கருத்தை உள்வாங்கி இறைவனை வழிபடுவோம். இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை மற்றொரு பதிவில் காண்போம்.